அஸ்ஸலாமு அலைக்கும். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: விடைபெறும் ஹஜ்ஜின் போது கடும் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த என்னை நலம் விசாரிக்க வரும் வழக்கமுடையவர்களாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்போது நான் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுவிட்டது. நான் தனவந்தன். ஒரு மகளைத் தவிர வேறு யாரும் எனக்கு வாரிசுக்காரர்கள் இல்லை. எனவே எனது செல்வத்தில் 2/3 பாகம் நான் தர்மம் செய்துவிடட்டுமா எனக் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள். பின்னர் நான் பாதியை கொடுக்கட்டுமா எனக் கேட்டேன். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், 1/3 பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்வீராக, அதுவும் அதிகம்தான். ஏனெனில் உம்முடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட தன்னிறைவு உடையவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்தது. அல்லாஹுவின் அன்பை வேண்டி நீர் செய்கின்ற எந்த ஒரு செலவானாலும் சரி, அதற்காக உமக்கு நன்மை கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை. நீர் உம்முடைய மனைவியின் வாயில் இடுகின்ற உணவு கவளத்திற்கும் கூட உமக்கு நன்மையுண்டு என்று கூறினார்கள். நான் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, என் தோழர்கள் எல்லாரும் மதினாவுக்கு சென்று விடுவார்கள். நான் மட்டும் இங்கு மக்காவில் பின்தங்கியவனாக ஆகிவிடுவேனே எனக் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இங்கு இருந்தபோதிலும் நல்லறங்கள் செய்து கொண்டே இருந்தால் உமது தகுதியும் மேன்மையும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் எனக் கூறிவிட்டு, உம்மை வைத்து சில கூட்டத்தார் நன்மை அடைவதற்காகவும் வேறு சிலர் துன்பம் அடைவதற்காகவும் நீர் இங்கேயே தங்க வைக்கப்படலாம் என்று கூறினார்கள். பின்னர், இறைவா, என் தோழர்களின் ஹிஜ்ரத்தை முழுமையாக்குவாயாக. அவர்களை தம் கால் சுவடுகளின் வழியே முந்திய மார்க்கத்திற்கே திரும்பிச் செல்லும்படி செய்துவிடாதே என பிரார்த்தித்தார்கள். நோயாளியாயிருந்த சஅத் பின் கௌலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலேயே இறந்துவிட்டதற்காக, பாவம் சஅத் பின் கௌலா, அவர் நினைத்தது நடக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள். சஹீஹ் புகாரி 1295, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.